சரி பழக்கோட்டெல்லாம் போதும், விடிய போகுது. எல்லாரும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. காலையில வேலைக்கெல்லாம் போகணும்ல. கொஞ்சமாவது தூங்குனாதான் காலையில வேலை பார்க்க நல்லா இருக்கும். பழக்கோட்டெல்லாம் போதும், தூங்குங்கம்மா. எங்க தூக்கம் வர போகுது? அத்தை, உங்களுக்கு டயர்டா இருந்தா நீங்க தூங்க போங்க அத்தை. எங்கேயுமா தூக்கம் வரும் எனக்கு? நீங்க பழக்க விட்டதுல சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறுலாம் புண்ணா போச்சுது. இனி அப்படியே வாக்கிங் போயிட்டு குமார் வயலுக்கு கூப்பிட்டான், அப்படியே போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன். கொஞ்ச நேரமாவது தூங்குங்கம்மா, தூங்கினா நல்லா இருக்கும். ஆமாமா, இந்த இடத்துல தூங்க நல்லா இருக்கும். நல்லா குளிர்ந்த காத்து வரும். கொஞ்ச நேரம் தூங்குங்க. சரிங்கப்பா, நீங்களும் படுத்து தூங்குங்கப்பா. இல்லம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூங்க கூடாது. இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும். நான் தூங்க மாட்டேன். ஐயாப்பா, என்னப்பா தமிழ் உனக்கு தூக்கம் வர? எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை பாக்கி இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் தூங்குவேன். உள்ள மறந்துருந்து பார்த்தா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கா. பத்தி நான் கூட மறந்துட்டேன் பாரு. நீ மறக்கலாம், நான் எப்படி மறப்பேன்? இல்ல, அந்த தாமரச்செல்வி அவ என் கூட தான் படிச்சா. அத்தைக்குனே கூட 2 பேர் இருக்கல பாரு. விட்டாத தமிழே. இல்லடி, விட மாட்டேன், விடவே மாட்டேன். நீங்களும் தூங்க மாட்டீங்க, இன்னைக்கு அவனுள்ள நீங்க தூங்க விட மாட்டீங்க. டேய், வீட்ல போயா தூங்குங்கடா. ஆமாமா, வீட்டுல போய் தூங்கணும். தூக்கமா வருது. தமிழே, தூங்கலாம் தூக்கமா வருது. ஆமா தமிழே, தூக்கமா வருது. தமிழே, அவனை தூங்க விடு. இல்லப்பா, அது உண்மை சொன்ன உடனே அனுப்பி வச்சிருவேன். எல்லாம் அந்த மீனாவால வந்தது. அம்மகவல்லி, என்ன? அதான் நான் எல்லா பக்கமெல்லாம் கொடுத்துட்டேனே. நான் தூங்கட்டா? சரி தூங்குங்க. ரொம்ப தூக்கம் வருதா? ஆமா, கண்ணு சொக்கிக்கிட்டு வருது. நான் தூங்கட்டா? ஐயா தூங்குயா? தம்பி போல எடுத்துட்டுமாயா? இல்லப்பா, சும்மா இப்படியே படுத்துறேன். ஸ்டேஷன்லாம் படுத்து பழக்கம்னா, கட்டாந்தாரில கூட நாங்க படுப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லப்பா, அவங்க பெட்ஷீட்டே மூட மாட்டாங்க. தூங்கட்டும். ஏமா, நீயாவது முடிக்கமா? இல்லப்பா, விடிய ஆரம்பிச்சுட்டு காலையில எல்லாத்துக்கும் டிஃபன் எல்லாம் பண்ணணும்ல. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா டிஃபன் பண்ண போறேன். தூங்குன அப்புறம் எந்திக்க முடியாது. எனக்காக உங்களெல்லாம் சங்கடப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. ஐயா அப்பா, இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆமாப்பா, நாங்க இப்படி மன விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சுது. உண்மைதான்ப்பா, நாங்க மன விட்டு பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு. இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். 3 குடும்பம் ஒண்ணா, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தருணம். அதுக்கு நீங்க தான் காரணம். இருந்தாலும் தூக்கம் போச்சுதே. லீவ் போட நினைச்சா லீவ் போடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. எங்களுக்கு தூக்கமே வராது. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உண்மைதான், எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும் போது கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? எல்லா கவலையும் மறந்து எல்லாரும் ஒன்னா மனம் விட்டு பேசி சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது. எனக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்டா. என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். மனசுல இருக்கதெல்லாம் மனம் விட்டு பேசின நாள் மறக்காது. அத்தை, உங்களுக்கு காஃபி. அப்பா உங்களுக்கு? இல்லம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். அன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்க, அது போதும். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிம்மா, நீங்களா படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் உள்ள இருக்கேன். நான் இருந்துட்டே இருந்தா நீங்க தூங்க மாட்டீங்க. நான் கிளம்புறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இல்லம்மா, நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். என்ன மீனா இப்ப இவ்வளவு பேன்னு முடிச்சு உட்கார்ந்துருக்கு. ரெடி மீனா? தங்கம், தூக்கம் வருதா? தூக்கம் வருது, ஆனா அதோட முக்கியமா எனக்கு வேலை இருக்குதே. உனக்கு இது முக்கியமான வேலை. இன்னும் தினசரி வாக்குமூலம் கொடுக்கலையே. அட பாதவத்தி, இவளே மறந்தாடி. இவ மறக்க விட மாட்டா முழுக்க. இவ இருக்கால, பேசாம தூங்குடி. அது எப்படி தெரிஞ்சுக்காம தூங்க முடியும்? அதானே, தெரிஞ்சுக்காம எப்படி தூங்க முடியும்? அம்பகவல்லி, நீங்க தூங்குங்க. சரியா, நான் சும்மா பேசிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங்டா. குட் மார்னிங் பா. என் பிள்ளைங்க எல்லாம் என்ன சுத்தி இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. தூங்கு மதனே, தூங்கு. சரிங்கப்பா. பெட்ஷீட் எதுவும் வேணுமா? எதுவுமே வேண்டாம். நான் அப்படி சுருண்டு படுத்துக்கல. காலையில 8 மணிக்கு எழுப்பி விட்டு டூட்டிக்கு போகணும். சரிங்க, தூங்குங்க. தம்பி பக்கத்துல பட்டுக்கோங்க. சரி. என் குழந்தைங்க எவ்வளவு அனுன்யமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அதானே, அண்ணன் கிட்ட இருந்துட்டு பாசம் இல்லாம இருக்க முடியுமா? அவ பிள்ளைங்க நல்ல கரெக்டா வச்சிருக்கா. மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு மனைவி கணவன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா. என் பிள்ளைங்க அவங்க மனைவி பிள்ளையோட சந்தோஷமா இருக்காங்க. அது போதும் எனக்கு. என் மருமக்க மாதிரிலாம் என் அப்பா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறாங்க. எதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? 20 வருஷமா நான் இழந்த வாழ்க்கைய ஒரே நாள்ல வாழ்ந்துட்டேன். அன்னைக்கு உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடே ஆகாது. இன்னைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது நீதான். உண்மையிலே நீ குணவதிதான். நீ நினைச்சிருந்தா இந்த பிள்ளைங்களை என்கிட்ட பேசலாம் பண்ணிருக்கலாம். ஆனா நீ அதுக்கு எது மாதிரியா? இந்த பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட பாசமா இருக்கிறவங்களுக்காகவே உன் தன்மானத்தெல்லாம் விட்டுட்டு என்ன தேடி வந்த பாரு. நீ உண்மையிலே குணவதிதான். சரிம்மா, எல்லாரும் தூங்குங்க. நான் உள்ள ரூம்ல இருக்கேன். சரி
கிளம்புறேன் சரிங்க அத்தை. ஆஹா இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நீ இருந்துட்டு தூங்கிட்டு மெதுவா வா. உனக்கு வீட்டுல ஒண்ணும் வேலை இல்ல. ஆமாடி உனக்கு வீட்டுல இங்க என்ன வேலை இருக்குது? மாமியாரவ சிரிக்க. அவ இன்னைக்கு கேட்டி உன்னை பார்த்து சிரிக்காளுவ. மாமியார நீங்க கிளம்புங்க. சரிடி நான் கிளம்பிட்டேன். என் பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரமும் இந்த பொழுதும் இந்த மனநிலையும் கொடுத்த இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அழகான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து குடும்பமா ஒன்னா அனுநியமா இருங்க மனம் விட்டு பேசுங்கன்னு கொடுத்த அந்த இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசுல இருக்க பாரம் என் துக்கம் எல்லாம் போயிடுச்சு. அவர் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்தேன். இது போதும் எனக்கு. அவர் இழந்த வாழ்க்கைய ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு ஒரு மன நிறைவு போதும். இது போதும் எனக்கு. அவர் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்துட்டேன். அன்னக்கிளி சொல்லுங்க. பிள்ளைங்களாம் வெளியில இருக்காங்க. ரொம்ப நன்றி அன்னக்கிளி. ஏன் எதுக்கு? உண்மையில அன்னக்கிளி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நினைச்சு கூட நான் பார்க்கல. நம்பிக்கை இல்லாம தான் இந்தியாவுக்கு வந்தேன். என் பிள்ளைங்க முகத்தை பார்க்கவாது முடியுமான்னு தான் வந்தேன். ஆனா நீ என் பிள்ளைங்களை என் பக்கத்திலேயே கூட்டு வந்த. என் பிள்ளைங்களை என் கூட இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப நன்றி. பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வேண்டாம். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன சொல்லுங்க. மனசார என்ன மன்னிச்சுட்டு அன்னக்கிளி. நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான். என்ன மனசார மன்னிச்சிரு அன்னக்கிளி. என்ன மன்னிச்சிரு அன்னக்கிளி. ஐயோ என்ன வேலை பண்ணிட்டீங்க? முறை என்னங்க முறை என்னங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை காணாதா? இதுக்கு மேல எனக்கு நீங்க தண்டனை கொடுக்கணுமா? உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்ல. செய்யக்கூடாத துரோகத்தெல்லாம் செஞ்ச. ஒரு மனைவிக்கு செய்யக்கூடாததெல்லாம் செஞ்ச. ஆனா நீ மனைவியா என்ன வெறுக்கவே இல்லையே. ஐயோ முதல்ல நீங்க என்னங்க? இதெல்லாம் பார்க்க சக்தி எனக்கு இல்ல. தயவு செய்து என்னங்க. நீங்க எனக்கு எந்த துரோகம் பண்ணல. நான் இருக்க வேண்டிய மனசு நீங்க யாருக்கு கொடுக்கவும் இல்ல. அது போதும். ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடாத துரோகம் அது ஒண்ணுதான். ஒரு கணவனா மனைவிக்கு செய்யக்கூடாத துரோகம் அது ஒண்ணுதான். தமனசை யாருக்கு எனக்கு கொடுக்க கூடாது. மனைவி அந்த இடத்த யாருக்கும் கொடுக்க கூடாது. அந்த இடத்துக்கு அவ மட்டும் தான் உரியவா. அதை நீங்க பத்திரமா பாதுகாத்திருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நீங்க முதல்ல என்னங்க? அப்ப நான் செஞ்ச உனக்கு துரோகம். அது தவறு. துரோகம் இல்ல. தவறுக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னங்க தயவு செய்து என்னங்க எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். என்ன மனசார மன்னிச்சுட்டு அன்னக்கிளி. எங்க உங்களை வெறுத்தாதானங்க நான் மன்னிக்கிறதுக்கு. நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன். பெரிய எனக்கு இப்படி தண்டனை கொடுக்குறீங்க. ப்ளீஸ் எந்திங்க. எனக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. நானே உங்களை இந்த நிலைமையில பார்த்துட்டேனேன்னு நொந்து போயிருக்கேன். மேல மேல என்ன காயப்படுத்தாதீங்க. எந்திங்க. உன் காலில் இருக்குது எனக்கு புண்ணியம். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நீங்க செஞ்சது தவறு. பாவம் இல்ல, துரோகம் இல்ல. தவறு எல்லா மனுஷனும் செய்யக்கூடியதுதான். ஆனா உனக்கு நான் பாவம் பண்ணிட்டேனே. ப்ளீஸுங்க எங்க எந்திங்க. இல்ல அன்னக்கிளி. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் தான் 20 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க நீங்க செஞ்ச தவறுன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே திரும்பி வந்திருக்கலாமே. எந்த முகத்தை வச்சுட்டு நான் திரும்பி வரேன்? உன்னை பாக்குற திராணி கூட எனக்கு இல்ல. அப்ப இப்ப மட்டும் சாகிறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பார்க்கணும். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு வந்த அன்னக்கிளி. ஐயோ என்ன கொல்லாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன். எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் உங்க முகத்தை எப்ப பாப்போம், எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு முகத்தை எப்ப பாப்போன்னு தான் காத்துட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு இப்படி ஏன் கல்ல முத நீங்க என்னங்க என்னங்க சொல்றல என்னங்க முத அன்னக்கிளி. என்னங்க என்னங்க ப்ளீஸ் என்னங்க. அன்னக்கிளி உண்மையிலே நீ தெய்வம் தான். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நான் உங்க மனைவிங்க. ஒன்ன போய் இழந்துட்டேனே. என் வாழ்க்கையில ஒண்ணு இழந்துட்டேனே. ஒண்ணு இழக்கல. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தோம் அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல. என்ன பாருங்க என்ன பாருங்க. அன்னக்கிளி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னக்கிளி. உங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும் தானே நான் இந்த உசுரை பிடிச்சு வச்சுட்டு இருந்தேன். எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சும் இன்னமும் அன்பு காட்டுறிய. உன்ன போய் நான் இழந்துட்டேன. உன் பிள்ளைங்க எல்லாம் அதிர்ஷ்டக்காரங்க, கொடுத்து வச்சவங்க. இப்படி ஒரு புண்ணியவதிக்கு பிள்ளையா பிறந்திருக்காங்களே. சத்தியமா சொல்றேன், இன்னொரு பிறவியில் இருந்தா நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடன் அடைக்கணும்.
உனக்கு பிள்ளையாவது நான் பிறக்கணும்ல கிளி. இப்ப இல்ல, எப்பவுமே நீங்க தான் எனக்கு கணவர், என் வாழ்க்கை துணை. இந்த பிறவில எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்க தான் என் கணவர். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எது முக்கியமோ அதை நீங்க எனக்கு கொடுத்தீங்க. என் அறிவு கண்ணை திறந்தீங்க. உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருந்தா அதே ரூம்ல பூட்டி வச்சுட்டு போயிருப்பான். நான் எந்த நிலைமையிலேருந்து வந்தவன்னு தெரிஞ்சோம். எனக்கு கல்வியை கொடுத்தீங்க. அழியாத ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்தீங்க. நீங்க தெய்வம். அது போதுங்க. எல்லா சுதந்திரத்தையும் எனக்கு கொடுத்தீங்க. எல்லா மூளைக்கும் போய் சாதிச்சுட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் யாருங்க காரணமா இருந்தா? நீங்க தானே. எல்லா எதிர்ப்பையும் மீறி எனக்கு உறுதுணையா இருந்தது நீங்க தானே. ஏதோ காலம் செஞ்ச சரி, நீங்களும் நானும் பிரிஞ்சுட்டோம். எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தேன்னா கடைசியில இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டேனே என்ன கிளி. கரப்பா கரைச்சா கல்லும் கரையுன்னு சொல்லுவாங்க. நீங்க மனுஷன் தானே, கொஞ்சம் தடுமாறிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க நல்லா இருக்கணுங்க. நீங்க நல்லா இருக்கணும். அந்த கிளி உனக்கு ஏமலே இவ்வளவு அன்பு? நான் உனக்கு எதுவுமே செய்யலையே. ஏங்க, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அழியாத செல்வத்தை கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? நீங்க விட்டுட்டு போனாலும் தன்னம்பிக்கையா வாழறதுக்கு வழி வச்சது யாரு? நீங்க தானே. நீங்க கொடுத்த கல்வி தானே என்ன தைரியமா தன்னம்பிக்கையா இவ்வளவு தூரம் என்ன வளர்ந்து வர செஞ்சது. அதுக்கு அடித்தல் அமைச்சது யாரு? நீங்க தானே. அன்னைக்கு பேர் புகழோட வாழ்றேனே, அதுக்கு யாரு காரணம்? நீங்க தானே. நீங்க கொடுத்த கல்வி தானே. நீங்க எனக்கு கல்வி கொடுத்தீங்க. அந்த கல்வி எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது. அதுக்கு அடித்தல் அமைச்சது யாரு? நீங்க தானே. இப்ப இல்லைங்க, எப்பவுமே எனக்கு உங்க மேல கோவம் வராது, வரவே வராது. இப்படி ஒரு புண்ணியவதியை விட்டுட்டு வாழ்ந்திருக்கேன். நான் எவ்வளவு துஷ்டசாலி. சரி இல்லைங்க, இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. சரி என்னங்க, பிள்ளைங்க வந்துருவாங்க, ஏதாவது தப்பாயிரும். என்னங்க, நீங்க யாரு நான் யாருன்னு காட்டிக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலாம். ஏன்னா பிள்ளைங்க ஏத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. அதே நேரத்துல அவங்க ஏதாவது உங்களை ஏதாவது பேசுறாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. கிசர ஓரளவுக்கு சமாளிச்சுட்டேன். ஆனா சரிசு குமார் என்ன மனநிலை இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஏதாவது உங்களை பேசிட்டா அதுக்கப்புறம் நான் தாங்கிக்கிட மாட்டேன். அவங்க நல்ல மனநிலை தான் இருக்காங்க. உங்களை ஏத்துக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரு நான் யாருங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக்கலாம். நீ எது சொன்னாலும் நான் கீழ்படிறேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கீங்களா? என்ன கிளி சொல்லு. இனியாவது என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இதுக்கு மேல தண்டனை கொடுத்துடாதீங்க. நான் சாகும்போது உங்களை பார்த்துக்கிட்டே தாங்க சாகணும். ப்ளீஸ் சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன நடந்தாலும் சரி, உன்னை விட்டு போக மாட்டேன். என்ன நடந்தாலும்னா எல்லாம் நடக்கும். எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஆனா என்ன நடந்தாலும் சரி, இனி நான் இங்கிருந்து போக மாட்டேன். என் அன்னைக்கிளி விட்டுட்டு போக மாட்டேன். ஓ பக்கத்துல வாழக்கு எனக்கு கொடுப்பன இல்லாட்டாலும் ஓ பக்கத்து வீட்டுல இருக்கிற பாக்கியவாதி எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் இழக்க மாட்டேன். என் கிளி பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் கிளி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கு ஏங்க இப்படிலாம் நடந்தது? எப்படிலாமோ வாழன்னு ஆசைப்பட்டுட்டு யார் யாரோ செஞ்ச சூழ்ச்சினால வாழ வேண்டிய வயசுதான் வாழாம இப்படி பதவிக்கு வச்சுட்டாங்களே நம்ம வாழ்க்கைய. கணவன் வீட்டுல மூணாவது மனுஷங்க வந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு நாம ஒரு உதாரணம். அந்த தப்பு நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில வரவே கூடாது. அவங்க ஒத்துக்கு ஒருத்தர் அனுநியமா ஐக்கியமா இருக்கணும். வராதுங்க. அதுக்கான அடித்தளத்தை நான் போட்டுட்டேன். அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டுட்டேன். அவங்களுக்குள்ள மூணாவது உள்ளவங்க வர மாட்டாங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் சரியா தான் பார்த்து மனம் பிடிச்சி வச்சிருக்கேன். அவங்க வாழ்க்கையில மூணாவது மனுஷங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க பற்றக்கூடாதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். அதான் இந்த பிள்ளைங்களை பொறுக்கி எடுத்தேன். ஊதாரி அந்த நம்ம பிள்ளைங்களை மாத்தினேன். அவனுக்கு ஏத்த மனைவி மாதிரி நான் அமைச்சு கொடுத்தேன். இனி அவனை மாற நினைச்சாலும் மாற மாட்டானுங்க. ஏன்னா அமைஞ்சிருக்க பொண்ணு அப்படி, அமைஞ்சிருக்க மனைவி அப்படி. அவனுங்களை விட்டு கொடுக்க மாட்டாளுங்க. அவனுங்களும் இவங்களை விட்டு கொடுக்க மாட்டானுவ. அவ தாயா இருக்கா, மாற மாட்டானுங்க. அந்த பாக்கியத்தை நான் இழந்துட்டேனே. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். எனக்கு தெரியும் இங்க வந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா அவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க வர வச்சேன். நம்ம பிள்ளைங்க எவ்வளவு அனுநியமா இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒளிமரம் இல்லைங்கிறத காட்டுறதுக்கு தான் நாங்க கூட்டிட்டு வந்தேன். அவங்க எவ்வளவு சந்தோஷமா அனுநியமா இருக்காங்கன்னு காட்டுக்க தான் அங்க கூட்டு வந்தேன். பார்த்தேன் எனக்கு அவங்க எவ்வளவு அனுநியமா இருக்காங்கன்னு கண்ணால பார்த்தேன். எப்படி இப்படி பிள்ளைங்கள்லாம் தேர்ந்தெடுத்த? நான் பட்ட அனுபவம் தாங்க. சரி என்னங்க, ஒண்ணு இல்ல என்னங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன. சரி பிள்ளைங்க பாத்திர போறாங்க என்னங்க. சரி என்ன பாத்து என்னங்க, மெதுவா என்னங்க. நான் எந்திரிச்சிருவேன், ஒண்ணு இல்ல. இல்ல பரவாயில்ல என்னங்க, பாத்து என்னங்க. சரி நான் வரேனா? சரி என்ன என் கூடயே இருன்னு சொல்ல ஆசைதான். ஆனா
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் மாறும், கவலைப்படாம இருங்க. பாத்துட்டேன் மாமியார, பாத்துட்டேன். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? கூடி சீக்கிரம் சேர்த்து வைக்கிறேன், கூடி சீக்கிரம் சேர்த்து வைக்கிறேன் மாமியார. நினைச்சேன் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு நினைச்சேன், சரியாதான் இருந்திருக்கு. என் வேலையை மாமாவை எல்லாரும் நம்பணும், எல்லாரும் நம்புற மாதிரி நான் பண்ணுவேன். அத்தை காட்டுறேன் மாமியாரே. என்னடி பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு மாதிரி அது தெரிஞ்சு உட்காந்துருக்க? ஒண்ணு இல்ல. ஏங்கப்பா சோகமா அந்த மாதிரி இருக்குது. ஒண்ணு இல்ல செம்பவலி, சும்மாதான். என்னடி பாத்ரூம் போறேன்னு எதுவும் பயந்துட்டியா? ஏச்சலா அதுக்கு நான் வாரேன், தேடி போயிட்டு வந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நல்லபடியா போயிட்டு வந்துட்டேன், நல்லபடியா போனேன், நல்ல காரியத்தை பார்த்துட்டேன். சரி தூக்கம் வருதா, தூங்குறியா? உங்க மடியில படுத்துக்கிட்டா பாத்தியா, அவ பிளானோட மட்டும் இருக்கா. படுத்துக்கவா. உண்மையிலேயே பிள்ளைக்கு தூக்கம் வந்துட்டாங்க. அப்படிதான் நினைக்கிறேன், தூங்குறாள. சரி அதை விடுங்க, தாமரை செல்லியை பத்தி நீங்க சொல்லுங்க. உன் கால விழட்டா, உன் கால விழட்டான்னு கேட்டேன். சொல்லுங்க, தாமரை செல்லி என்ன ஆச்சுது? ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த பிள்ளைதான் என்கிட்ட சொல்ல இருந்துச்சு. அத தமிழ் கிட்ட சொல்லிடாதன்னு இவ கிட்ட சொன்னேன். சத்தியம் தான் வாங்க, நான் சொல்லவே மாட்டேன்னு. ஆனா இன்னைக்கு சொல்லிட்டா. அவ உங்ககிட்ட வந்து சொன்னாளா? ஆமா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் உடனே சொல்லிட்டேன். என் மனசுக்குள்ள என் தமிழ் தான் இருக்கா, அவளை தவிர என் மனசு யாருக்கும் இடம் இல்ல. அவ கோயில் மாதிரி குடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். நம்பாதே நம்பாதே. ஒத்தி தூங்கிட்டான்னு அடுத்த வேலைக்கு ஆரம்பிச்ச பத்தியா? அவ சொல்லிட்டு போறா, நீங்க சொல்லுங்க. உண்மையிலே எப்படி சொன்னீங்க? மீனா கூட கூட இருந்தா தெரியுமா? பயவுள்ளையும் கூட இருந்ததா? அந்த தாமதத்திலேயே கூட்டிட்டு வந்ததே இவ தானே. அந்த பிள்ளை எந்த சொல்லதுக்கு இவ்வளவுதான் துணைக்கு கூட்டு வந்துச்சு. பயவுள்ள என்ன வேலை பார்த்திருக்கு பாத்தியா தமிழ்? பாரு, ஆனா நான் சொல்லிட்டேன், அது தமிழ் கிட்ட போய் சொல்லிடாதன்னு இவ கிட்ட நான் சத்தியம் வாங்கினேன். நான் சொல்லி கொடுத்துட்டா பாரு. அப்பா சிரிச்சுட்டாப்பா. தாயி என் மனசுல உன்னை தவிர வேற யாருமே நான் நினைக்கல தாயி. உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இதுல இன்னொருத்திய வேற நான் பாக்குறேன். நாங்க நீ என்ன சொல்லுனே எனக்கு தெரியலடி. அப்படி நங்குற போட்டு உட்கார்ந்துருக்க. உன்னை உண்மையை சொல்றேன், அந்த வயசுல உன்னை எப்படி நான் விரும்பணும் அதேதான் இன்னும் காதல் குறையவே இல்லை. இப்பவும் உன்னை பார்த்தா என்ன அறியாமலே உன்னை ரசிப்பேன். என் தமிழ் என் தமிழ்னு உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு இன்பமா இருக்கும். நிஜமாவா? அது விவரிக்க முடியாது, விவரிக்க முடியாத காதல். போங்க, எனக்கு அழுக வந்துடும். அப்படியா? போங்க. ஐயா ஐயா ராட்சசி. என்ன ஒண்ணு இல்ல.